உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீண்ட நாட்களாக அருமையான டேவிட் கணேஷ் அண்ணனை பார்க்கணும், அவங்களை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய ஊழியங்களை குறித்து. ஆனால் இன்றைக்கு அவர்களை முகமுகமாக பார்க்க, அவர்களோடு இணைந்து தேவனுடைய சித்தம் செய்ய கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் அவருடைய ஊழிய குழுவையும் வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கிற இந்த காலேஜுடைய பிரின்சிபல் ஐயாவுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நான் கொஞ்ச நேரம் உங்களோட பேச போகிறேன். நீங்கள் ஒரு பெரிய மெசேஜ் மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வாலிபர் கேம்பில் சர்ச்சில் ப்ரீச் பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் ப்ரீச் பண்ணுறதில்ல. உங்களோட கர்த்தர் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல். கர்த்தர் நல்லவர். வேகமாக இந்த யோசுவாவை எழும்பு என்கிற தரிசனத்தை அண்ணனுக்கு கர்த்தர் கொடுத்து, அவங்க தொடர்ந்து வாலிபர்களை, ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழும்பணும். நம்ம பழைய கதையே பேசிட்டு இருக்கிறோம். மிஷனரி வந்தாங்க, சாயர்புரத்துக்கு வந்தாரு, போப் வந்தாரு, காலேஜ் உண்டாச்சு. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றுமே செய்யல. சபை வாலிபர்கள் ஒன்றுமே செய்யல. ஆண்டவர் இப்போ இந்த சீசன்ல இன்னொரு ஜனத்தை, வாலிபர் கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்களை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் இந்த கடைசி எழுப்புதலிலே ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அதுக்கு தான் ஆட்களை தேடி கர்த்தர் இந்த மாலையிலே நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிங்கள், நீங்க சாதாரணமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, எல்லாரும் ஜென்ரலா சொல்ற வார்த்தை, பிறந்தோம், வாழணும், அனுபவி ராஜா, அனுபவிக்கணும், ஜாலியா போகணும், அவ்வளவுதான். இந்த வயசுல அனுபவிக்காம சொல்லுங்க, நீங்க ஜாலியா பேசுறது தானே உங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயசுல அனுபவிக்காம யாராவது பெரியவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா, போயா கிளவா, நீ எல்லாம் செஞ்சுட்டு தானே மனம் திரும்பின, நாங்களும் அனுபவிச்சுட்டு வரோன்னுவான் நம்பாள். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்துருவோம், அவ்வளோதான். இதைத்தான் வெளியே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த நம்பிக்கை தான். இதுக்கு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, நீ ஆக்சிடென்டலா எதேச்சையா பிறக்கல, ஆண்டவர் உன்னை அனுப்பி இருக்கிறார். நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பைபிள் படிக்கும் போது அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு இவன் பிறந்தான், அவனுக்கு இவன் பிறந்தான்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. எத்தனை பேர் அதை இன்ட்ரெஸ்டா வாசிப்பீங்க? யாருமே வாசிக்க மாட்டோம். நமக்கு என்னன்னா, எவனுக்கு எவன் பிறந்தா எனக்கு சொல்லுங்க, நீங்களும் பேசுறீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நீங்க சீரியஸா உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு பிரசங்கமே வராது. இன்ட்ராக்ட் பண்ணி நீங்களும் பேசுங்க. எவனுக்கு எவன் பிறந்தா எனக்கு என்னடா அப்படின்னு நம்ம அதெல்லாம் தள்ளிட்டு அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுவோம். லிசன் கேர்ஃபுல்லி. இப்படி தான் பைபிள் எழுதியிருக்கு. ஆனா யோவான் ஸ்நானகரை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். மை காட், இது வரைக்கும் அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு அவன் பிறந்தான் என்று எழுதிட்டு இருந்தாரு. இப்ப சொல்றாரு, இவன் சாதாரணமா பிறக்கல, இவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். யோவான் ஸ்நானகன் மட்டுமல்ல, இயேசுவை குறித்தும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நான் ஏதோ பிறக்கல, நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் அனுப்பப்பட்டேன்னு நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். சொல்லுங்க, நான் தேவனால் அனுப்பப்பட்டவள். அனுப்பினார் அப்படின்னாலே அதுக்கு பின்னால் ஒரு
பர்பஸ், தேவ நோக்கம். இந்த நோக்கத்தை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க சாதாரணமா வாழ மாட்டீங்க. நாங்கெல்லாம் அந்த நோக்கத்தை புரிகிற வரைக்கும் உங்களை மாதிரி தான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு இந்த நோக்கத்தை புரிஞ்சிட்டோமோ அன்னைக்கு எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறிவிட்டது. நன்றாக கவனிங்கள். ஒரே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்தது அண்ணன் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாங்க. கர்த்தர் உங்களோடு கூட, யார் இங்க நின்னாலும் உங்களோடு பேசுகிறவர் கர்த்தர் தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப உற்சாகமான ஒரு கிரவுடு நீங்க இருக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சரி, பியூட்டிஃபுல். சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவனை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய பெற்றோர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், நான் உனக்கு பிள்ளையை தரப்போகிறேன், நான் ஒரு குமாரனை தரப்போகிறேன். அப்பா, குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாதவங்க, நேற்று நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் சாத்தூரில். என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர், அவங்க ஒரு சின்ன குட்டி மகள். அப்போ நாங்கள் அந்த பிள்ளையோட விளையாண்டுருந்தப்போ அவங்க அந்த தம்பி சொன்னார், அண்ணே இப்போ நாங்கள் அடிக்கடி யோசிப்போம், பிள்ளை இல்லாதவங்க குடும்பத்தை நினச்சி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்ண்ணே. குழந்தை இருக்கனால இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கவனிங்க. அப்போது இந்த மனோவா, சிம்சோனுடைய அப்பா, அவங்களுடைய மனைவி பிள்ளையே இல்லை. ஆனால் திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை தர போறேன்னா. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது அவர் மறுபடியும் சொல்றாரு, அந்த பிள்ளை என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் தரப்போகிறேன். ஆமென். என்னுடைய நோக்கம். எதுக்கு தரேன்? எதுக்கு உன் பிள்ளைய எனக்கு உனக்கு பிள்ளை தரேன்னா, இப்ப இருக்கிற இந்த தேசத்தில் ஜனங்கள் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பெலிஸ்திய ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, அவர்கள் என்னை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க நான் ஒரு ரட்சகனை தர விரும்புகிறேன். ஹலோ தம்பி, தங்கச்சி, உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னமோ கனவு இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு கர்த்தர் உன்னை கொடுத்ததே இந்த தேசத்தில் ரட்சிப்பை கூறி அறிவிக்கிற ஒரு மனிதனாகத்தான் கர்த்தர் உன்னை தந்திருக்கிறார். அழிந்து போகிற மனுக்குலத்தை, வாலிபர்களை மீட்டு ரட்சிக்க, கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்களை கட்டவிழ்க்கு இயேசுவுக்காக நிற்க வைக்கத்தான் உங்க அப்பா அம்மாவுக்கு கர்த்தர் உன்னை கொடுத்தார், தெரியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவனை எல்லா பிள்ளைங்க மாதிரி வளர்க்க கூடாது, இஷ்டம் போல வளரக்கூடாது. என்ன செய்யணும் ஆண்டவரே? அவனுக்கு எனக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை இருக்கும். அவன் பிறந்தது முதல் நசரேனாய் இருப்பான். அவன் என்ன செய்யக்கூடாது? தீட்டான இடத்துக்கு போகக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது. அவன் தீட்டுப்படாமல் பாதுகாக்கணும், இந்த உலகத்தால் கரைபடாமல் பாதுகாக்கணும். ஏன்? அவனை கொண்டுதான் இந்த தேசத்தை நான் ரட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஆண்டவரே, சரி சரி சரின்னு பிள்ளைய ரொம்ப பிறந்ததுலேருந்து வளர வளர, டே அங்கே போகாதுடா, அதை தொடாதுடா, அதை செய்யாதுடா, இதை பண்ணாதுடான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்தாங்க. ஆனால் சிம்சோனுக்கு அப்பா அம்மா இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. எப்படி உங்களுக்கு பிடிக்கலையோ, உங்க அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு பிடிக்கலையோ, அதே மாதிரி சிம்சோனுக்கும் பிடிக்கல. ஏய் அதை பண்ணாத, அப்பா அம்மா சொல்றாங்கல்ல, ஏய் மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்காத, ஏய் எங்கடா போய் ரொம்ப விளையாடுற, ஏய் சண்டே எங்கடா போறன்ற, சும்மா அங்கெல்லாம் போக வேண்டாம், அதை செய்யாத இதை செய்யாத, நீ ஏசப்பா பிள்ளை அப்படி உன்னை சொல்லும் போது உனக்கு பிடிக்குமா? அது பிடிக்காது. சிம்சோனுக்கும் பிடிக்கல. அவன் நினைச்சான், என்னடா மற்ற பசங்கள்லாம் ஜாலியா இருக்கான், இவங்க நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு நீ நினைக்கிற மாதிரி தான் சிம்சோன்னு நினைச்சான். ஆனா ஏன் அவங்க அப்படி வளர்த்துனாங்கன்னா, ஆண்டவர் அவங்கள நம்பி தான் இந்த பிள்ளைய கொடுத்திருந்தார். இந்த பிள்ளை மற்ற பிள்ளை மாதிரி போயிடக்கூடாது, இவன் தான் ரட்சகன், இவள் தான் இந்த தேசத்தை ரட்சிக்கிற ரட்சகன். சோ இவன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கேர்ஃபுல்லா வளர்த்துனாங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்துட்டான், காலேஜ் யூனிவர்சிட்டி போகும்போது அவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சான். இப்ப அம்மா அப்பா கண்ட்ரோல்ல கிடையாது.
அம்மா அப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. முதல்ல இவன் அம்மா அப்பா பின்னால போயிட்டு இருந்தான், இப்போ இவன் பின்னால அம்மா அப்பா போறாங்க. நான் ஒரு பிள்ளைய பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணணுங்கிறான். சரி, 2 பேரும் பாவமா போறாங்க. போனா அது ஃபெயிலியர். நான் ஷார்ட்டா சொல்றேன், அது ஃபெயிலியர். அது ஃபெயில் ஆயிடுச்சு. இவன் வாழ்க்கையை வெறுத்துருச்சு. பார்த்தான், என்னடா வாழ்க்கை, இஷ்டம் போல வாழலான்னு சொல்லி இவன் பிசாசு இவனுக்குள்ள கிரியை செய்யறான். நான் சொல்றேன், தம்பி, உன்னை ரொம்ப பிசாசு பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு விலக்குறான்னா தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். எப்பொழுதுமே பிசாசு அதை ஸ்மெல் பண்ணிட்டான்னா பாருங்க, ஆதியில ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. சரி, அவங்க பாவம் செய்த உடனே தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளை, ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். இப்போ 2 பேரும் ஆண்டவரே, எப்படியோ ஆதாம் ஏவாள் என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க உண்டான நாள் முதல் கதை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா, ஏன் இவ்வளோ பிரச்சனை தெரியுமா, நம்ம ஆண்டவர் அவரை மாதிரி உண்டாக்கினார், அவருடைய சாயலில் உண்டாக்கி அவருடைய பிரசன்ன நிறைஞ்ச தோட்டத்தில் வச்சுருந்தாரு, ஜாலியாக இருந்தோம் தெரியுமா. ஆனால் அநியாயம் அந்த பிசாசு பேச்சை கேட்டு நான் பாவம் செஞ்சு இன்னைக்கு நாங்கள் பாவியாக வாழ்கிறோம்ப்பா, ஐயோ ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி பரிசுத்தர் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேளையில் என் கூட வந்து உலாவார்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க சந்தோஷமா. ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நாங்க பண்ண தப்பு தான்டா. 2 பேரும் கேட்டே இருக்காங்க. ஒரு நாள் 2 பேரும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போறாங்க, பலி செலுத்த போறாங்க. அப்போ அவன் பலி செலுத்தும் போது ஒருவனுடைய பலி தேவன் அங்கீகரித்தார். அதுக்கு முன்னால் என்ன நடந்தது, இந்த பாவம் செஞ்சு வெளியே அனுப்புறதுக்கு முன்னால ஆதாம எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். ஆதாம்கிட்ட சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ என்ன செய்வ, நல்ல விதையை போடுவ, ஆனால் முள்ளெல்லாம் முளைக்கும் அப்படி சொல்லி சபிச்சிட்டாரு. அடுத்தது எல்லாத்தையும் சபிச்சுட்டு கடைசியா பிசாசுகிட்ட என்ன சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார், அவர் உன் தலையை, எல்லாரும் சொல்லுங்க, அவர் உன் நசுக்குவார். சத்தமா சொல்லுங்க தம்பி, அவர் உன் தலையை நசுக்குவார். இவன் பிசாசுக்கு வந்து கவனிங்க, பிசாசுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நிறைய டிஃபரன்ஸ்ல ஒன்று, பிசாசுக்கு வந்து கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியாது. ஆனா ரெவலேஷன் வரும்போது பிடிச்சுக்குவான். இப்ப வெளிப்பாடு வந்துருச்சு, அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்து அவள் வித்து. ஓஹோ, இவன் முடிவு பண்ணிட்டான், இந்த அம்மா வயிற்றுல பிறக்கிற ஒருத்தன் வந்து என் தலைய சொல்லுங்க எல்லாரும் நசுக்க போறான். நான் விளையாட்டா சொல்லுவேன், ஆதாம் டெலிவரிக்கு காத்துட்டு இருந்தாரோ தெரியல, பிசாசு காத்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் தலையை காப்பாத்த வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பிறந்தான் ஒருத்தன், யாரு, காயின் பிறந்தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்திலே யார் பிறந்தா, இப்ப இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஒருத்தன் பிறந்தான்னா இவன் தான் தலையை நசுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2 பேர் பிறந்திருக்கான், எவன் வந்து என் தலைய, இப்ப கூட அப்படியே இந்த ஹாலை சுத்திட்டே இருப்பான். இந்த மீட்டிங் போகும்போது அவன் நம்பாளா போனான், நம்ம கையில தான் இருந்தான், நம்ம தான் பாவத்தில் அடிமைத்தனத்தில் வச்சிருந்தோம். ஆனால் இந்த டேவிட் கணேஷ் அண்ணன் வந்து இந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஒரு சேனையா எழுப்பணும் தரிசனத்தோட வந்து இந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறானே, இவன் வெளியே வந்து என் தலையை நசுக்குவானோ, இவன் வெளியே வந்து பிசாசுடைய ராஜ்யத்தெல்லாம் அழிச்சிருவானோன்னு பயந்துட்டே சுத்திட்டு இருப்பான். இப்போ ஆபேல் காயின் மாற்றி மாற்றி பார்க்குறான், யாரா வந்து என் தலையை நசுக்க போறான்னு. என்ன நடந்தது, ஆராதிக்கும் போது பலி செலுத்தும் போது ஒருவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். இவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஆள் தான் என் தலையை நசுக்க போறான்னு. அவன் எழும்புறதுக்குள்ள காயினுக்குள்ள போந்து ஆபேலை கொலை செய்து விட்டான். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு நீ இருக்கிற கிராமத்தை அசைக்க சித்தம் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு இந்த தேசத்தில் கர்த்தர் ஏராளமான வாலிபர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை ஆக்க
உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தானா அதை பிசாசு ஸ்மெல் பண்ணி உன்னை பாவம் செய்ய வைத்து, தேவனே உன்னை பிரசன்னத்தை விட்டு துரத்தி விட, தேவனே இவனை பயன்படுத்த முடியாதுன்னு தூக்கி வீசுகிற அளவிற்கு உன்னை மாற்ற பிசாசு நிறைய பாவத்துல உன்னை சிக்க வச்சிருக்கான். இந்த சிம்சோன் அப்படிதான். தேவ நோக்கம் புரியல, அவன் வாழ்க்கையை வெறுத்து இஷ்டம் போல வாழ்ந்தான், வேசிக்கிட்ட போனான், விபச்சாரம் செய்தான். இன்னைக்கெல்லாம் நம்ம எங்கேயும் வெளியே போக வேணாம், வீட்டுக்குள்ளேயே எல்லா வேசித்தன விபச்சாரமும் நடக்கிறது. நம்ம கையில் இருக்கிற மொபைல் போனை கொண்டே பிசாசு நம்மளை விபச்சாரக்காரர்களாக மாற்றி விட்டான். வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு அநேகர் அதுல அடிக்ஷனா மாறிடுறாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பறவைகளுக்கு சாப்பாடு தேவை, வேடனுக்கு இது நல்லா தெரியும். அந்த வேடன் என்ன செய்வான் தெரியுமா? கீழே சாப்பாடை போட்டுருவான், தானியத்தை போட்டுருவான், மேலே வலையை விரிச்சு காத்திருப்பான். இந்த பறவைகள் சாப்பாட்டை பாட்டோன்னே நேராக வந்து சாப்பிடும். ஒரு சிலது இந்த வலையை கவனிச்சு இது கொஞ்சம் அவேராக இருக்கும், இன்னொன்று மறந்து அந்த சாப்பிடும்போது அந்த வலையை சுருக்கி அவன் எடுத்துட்டு போயிடுவான். அது லைஃப் அவுட்டு. இன்டர்நெட்டும் அப்படிதான். உள்ள நமக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னும் ஏராளமான ரெஃபரன்சஸ். இன்னைக்கெல்லாம் நிறைய காரியங்கள் வந்துருச்சு, அதுக்கு மேலே இன்னும் வந்துருச்சு. நமக்கு தேவையான எல்லா சோர்ஸும் அதுக்குள்ள இருக்கு. நம்ம அதைத்தான் நம்ம எல்லாருமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனால் பிசாசு உள்ள வலைய வச்சிருக்கிறான், நிறைய பேரை சுருக்கு வச்சுட்டான், நிறைய பேரை இழுத்துட்டான். அவங்க வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு வெளியும் சொல்ல முடியல, வெளியே வர முடியல. ரகசிய பாவத்தில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க. சிம்சோன் அந்த மாதிரி தான் மாட்டிட்டான். வேசித்தன விபச்சார ஆவியினாலே அவனுக்கு திருப்தி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் உன்னை திருப்திப்படுத்தாது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துக்கு இன்பமா இருக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கையை டார்ச்சரா மாறிடும். ஐயோ, ஏன் இந்த பாவத்தை செஞ்ச? நீ மண்டையில் அடிப்ப. நீ பிசாசு உன்னை அப்படித்தான் அட்ராக்ட் பண்ணி அவன் சுருக்கு வச்சு உன் வாழ்க்கையை முடிச்சிருவான். இந்த சிம்சோன் இப்படி மாட்டிட்டு அவனுக்கு நிம்மதி இல்லாம போகும்போது இப்ப தெளிலான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தான், அவளை நேசிக்க ஆரம்பிச்சான். அவன் உண்மையான அன்பிற்காக ஏங்கினான். யாராவது என்ன உண்மையா நேசிப்பாங்களா? ஆனால் இந்த உலகத்தில் உண்மையான அன்பு எதுவும் இல்லை. அதுவும் இப்போ இந்த நீங்க படிக்கிற ஸ்டேஜில் 9th படிக்கும்போது, 8th படிக்கும்போது, 7th படிக்கும்போது, 10th படிக்கும்போது, 12th படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு வர்ற எமோஷன்ஸ் அழகா எங்க அக்கா மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க, உங்க ஸ்கிட் போட்டு காமிச்சாங்க. உங்களுக்குள்ள வர்ற எமோஷன்ஸ் அதை தப்பா நினைச்சுக்கிறீங்க, இதுதான் அன்புன்னு நினைக்கிறீங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் லவ் 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 லவ்ன்னு தான் இருக்கு. ஆனா தமிழ் வார்த்தைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அன்பு, பாசம், நேசம் அப்படி நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கு. அதுல ஒன்னே ஒன்று உனக்கு சொல்லித்தரேன். நீ நிறைய பேர் கேட்பீங்க, லவ் பண்றது தப்பா? அப்பா அம்மாட்டியே கேட்பீங்க. நான் சொல்லுவேன், லவ் பண்ணுறது தப்பே இல்லை. அப்பாவை நேசிக்கிறது, அம்மாவை நேசிக்கிறது, சிப்ளிங்ஸை நேசிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை இது ரியல் லவ். ஆனால் அந்த படிக்கிற சின்ன வயசில் ஆப்போசிட் செக்ஸ் மேலே உனக்கு வர்ற அந்த உணர்ச்சி அது ரியல் லவ் கிடையாது. அதுக்கு பைபிளில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாவீது ராஜாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் 2 மகன், ஒன்று அப்சலோம், இன்னொன்று அம்னோன். அப்சலோம் ரொம்ப அழகா இருந்தான். அந்த அப்சலோமுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பேர் தாமார். இந்த அம்னோன் இந்த தாமார் ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி அவன் மேல ஆங்கிலத்தில் அம்னோன் லவ்ட் தாமார் தான் எழுதியிருக்கு. அம்னோன் தாமார லவ் பண்ணான்னு தான் எழுதியிருக்கு. ஆனா தமிழ் பைபிள்ல என்ன எழுதி தெரியுமா? அம்னோன் தாமார் மேல் மோகம் கொண்டான். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நம்ம நினைச்சுக்கிறோம் லவ்னு, அது லவ் இல்லை, மோகம். சரீரத்தை அனுபவிச்சோன்னா தூக்கி வீசிட்டு குப்பை மாதிரி எரிஞ்சிட்டு போயிடுவான். உன் வாழ்க்கையை அழிக்க பிசாசு உனக்கு போடுற வலை தான் அது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல.
இது தெரியல. ஜென்ரலா சொல்றான் லவ் பண்ற தப்பு. இல்லடா, லவ் இல்லடா. உன் வாழ்க்கையை கரைப்படுத்தி உன் எதிர்காலத்தை அழிப்பதற்கு சத்துரு வைத்திருக்கிற கண்ணி அது. இவன் தெரியாம சிம்சோன் போய் மாட்டிட்டான். தெளிலால் தான் ரொம்ப நேசிக்கிறான், தெளிலால் உயிருக்குயிரா நேசிக்கிறான்னு பேசிட்டே இருக்கிறான். பார்த்தான் பெலிஸ்தியர்கள் வந்தான். மெதுவா தெளிலால்கிட்ட, என்ன நேசிக்கிறான் அவன்? ஆமா. நீ நேசிக்கிறியா? ஆமா. அவன் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ என்ன தேவ தூதர்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உடனே அவன் பெலிஸ்தியன் கேட்குறான், ஏய் உனக்கு பணம் வேணுமா சிம்சோன் வேணுமா? அவ பார்த்தா, நாங்கள் அத்தனை பேரும் பணம் தர்றோம், லைஃப் செட்டில்மெண்ட்டு, அவனை கட்டணும், அவனை தொலைக்கணும், அவனை அழிக்கணும், அவனை கட்டி என்கிட்ட ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவ பார்த்தா, எனக்கு பணம் வேணும்ட்டா. ஐ வாண்ட் டு டெல் யூ, ரியல் லவ்வெல்லாம் இல்லை, உன் சரீரத்தை அனுபவிக்கத்தான் உன் பின்னால் சுற்றுறான். ஆமாம், நீ சொன்ன அழகாக சொன்னாங்க. இந்த சோசியல் மீடியா மூலமாக டெக்ஸ்ட் அனுப்பிச்சு, உன்ன மாதிரி உலகத்தில் அழகே இல்லை. ஏமாந்துடாதம்மா, ஏமாந்துடாமா. லட்சக்கணக்கான பிள்ளைங்க கசைக்கு டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசிடுறான். அதே மாதிரி தம்பி மாறும், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க எதிர்காலத்தை குறித்து. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போய் சாட் பண்ணி ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, ஒரு பையன் சென்னையில் ஒரு பாஸ்ட் மகன் சாட் பண்ணி அந்த சைடு சோசியல் மீடியாவுக்கு பின்னால் பயங்கரமான மாஃபியா இருக்கு. ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் பேசுறது மாதிரியே பேசிட்டு திடீர்னு நியூடா பிக்சர் அனுப்புன்னு சொல்லி இவனும் நம்பி நியூடா ஒரு பிக்சர் அனுப்பிச்சு, ஒரு வாரம் சத்தம் இல்லை, அடுத்த வாரம் சொல்லுது இவ்வளோ பணத்தை கொண்டு வா, பணத்தை கொண்டு வா, பணத்தை கொண்டு வான்னு. அவன் சூசைட் பண்ண போய் ஒரு நல்ல போதகரிடத்தில் கவுன்சிலிங் வந்ததுனால அவன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு அவன் ஆண்டவருக்காக வாழ்கிறான். கவனிங்க தம்பி, ஒரு பெரிய ஆபத்து உன் எதிர்காலத்தை அழிக்க. சிம்சோனுக்கு தெரியல, அன்பு நினைச்சான், ஆனா பிசாசு இவனை பிடிக்கணும், அழிக்கணும். தெளிவாள் மெதுவா கேட்கிறா, உன்னை கட்டவே முடியலையா? எதனால கட்டலாம்? இவனே ஐடியா கொடுக்குறான். கவனிங்க தம்பி, நிறைய பேர் சொல்லுவான் பிசாசு கட்டிட்டானே. இல்லடா, ஐடியா கொடுத்தது நீ தான் தங்கச்சி, ஐடியா கொடுத்தது நீ தான். ஏன்னா புதிய அகனி ஞாயிறு கயிறில் கட்டு, அந்த கயிறில் கட்டு, நெசவு நூல் பாவில் கட்டு எல்லாம் சொல்கிறான். இப்போ சொல்கிறான், இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற புதிய கயிறு, நியூ ரோப். அன்னைக்கு நியூ ரோப்னா இன்னைக்கு நியூ டெக்னாலஜி. ஹலோ, இன்னைக்கு நியூ டெக்னாலஜி, சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றார், மகனே, இந்த தேசத்தில் கோடி 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 வாலிபர்கள் ட்ரக்ஸில், இந்த மாதிரி வேசித்தன விபச்சார ஆவியில், சோசியல் மீடியாவில் கட்டப்பட்டு ட்ரக்ஸில். நான் 2 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் போய் நான் வாலிபருக்கு பேச அழைக்கப்பட்டிருந்தேன். அதுக்கு முன்னால் பிரின்சிபல், அங்கே டீன், அங்கே ஃபேக்கல்டிஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, பிரதர், எங்கள் பிள்ளைகளை எங்களால் காப்பாற்ற முடியல, எங்கள் கேம்பஸில் ட்ரக்ஸ் விற்கிறான், எங்கள் கேம்பஸில் பசங்களே ட்ரக்ஸ் விற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அழுகாத குறையா என் கூட பேசினாங்க. எல்லா கல்லூரிகளிலும், எல்லா ஈவன் இன் ஸ்கூல்ஸ். ஆண்டவர் சொல்றார், மகனே, அவங்கள விடுதலையாக்கத்தான். இப்போ நீ சொல்ற சிம்சோன் என்ன சொல்லியிருப்பான்? நானே கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் தம்பி தங்கச்சி, நான் உங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லட்டுமா? நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சிம்சோனே விரும்பி கட்டப்பட்டிருக்கிறான். தெளிலால் நல்ல நியூ ரோப்பில் கட்டி வச்சிருக்கா. சிம்சோன் பெலிஸ்தர்கள் மேலே வர்றாங்கடான்னு பைபிள் சொல்லுகிறது, அந்த நூல் நெருப்புப்பட்ட நூல் மாதிரி அந்த கயிறு அருந்துருச்சான். எனக்கு ஆச்சரியம், எப்படி எப்படி எப்படி? தம்பி, நீயே விரும்பி மாட்டிட்டு இருந்தாலும் சத்துரு உன்னை பிடிச்சி உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு வரும்போது நம்ம ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருமா? வேடிக்கை பார்க்க மாட்டாருமா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அவர், நான் உன்னை பார்த்து கேட்குறேன், நெஞ்சில் கை வச்சு சொல்லு, எத்தனை முறை சத்துரு உன்னை மானத்தை வாங்கி உன் எதிர்காலத்தை சீரழிக்கணும், நீ பயந்து பயந்து ஜெபம் பண்ணல, ஆண்டவரே மாட்டிடக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. எத்தனை முறை உன்னை பாதுகாத்தார், எத்தனை முறை உன்னை பாதுகாத்தார். இந்த சிம்சோன் அப்படி பாதுகாத்தார். கடைசியில் இவன் மணந்திருந்து சொன்னான், ஐயா, தெளிலால்
என் பலன் எப்படி வருது தெரியுமா? எனக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. நான் பிறந்த முதல் நசரேயன். நான் தேவனுக்காக நம்ம பாடின மாதிரி நான் வித்தியாசமானவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னை குறித்த தேவ திட்டம் என் பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்களும் என்ன சொல்லி தான் வளர்த்தாங்க. ஆனா நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேனா. அப்ப பேரண்ட்ஸ் சொல்றத தெரியல எனக்கு, அவங்க ஆலோசனையை தள்ளுன. யாராவது ஊழியக்காரங்க வந்து சொன்னா அவங்கள மென்டல் மாதிரி பார்ப்பேனா. யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னேனா. ஆனா இப்போ ஐயோ, பெலிஸ்தியர்கள் பிடித்து அவன் கண்ணை பிடுங்கினாங்க. அவன் கோமாளி ஆயிட்டான். ஜஸ்ட் இமேஜின் ஹிஸ் லைஃப். கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு. கோமாளியா நிற்கிறான், கோமாளியா நிற்கிறான். அவன் சொல்றான், டான்ஸை கோமாளித்தனம் பண்ண எங்களுக்கு ஜோக் காமிடா. ஒரு காலத்துல சிம்சோன்னா இவன் கைகாலாம் நடுக்குவான். இப்ப இவங்கிட்ட இவன் கோமாளியா மாறிட்டான். தம்பி தங்கச்சி, பாவம் உன்னை இப்படி மாத்திரும். பாவம் செய்யும் போது பெரிய ஹீரோயிசம் மாதிரி தான் தெரியும். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தம் அடிக்கும் போது பெரிய ஹீரோ மாதிரி தான்டா தெரியும். ஆனா ஒரு நாள் உன்னை கோமாளி விட கேவலமா பைத்தியமா மாற்றி உன் வாழ்க்கையை அழித்து போடுவான். அந்த நேரத்தில் நினைச்சினா யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், தொடர்ந்து உன்னோட பேச விரும்புகிறார். இன்றைக்கு நாங்கெல்லாம் அப்படித்தான் இருந்தோம் தம்பி. நாங்கெல்லாம், எங்க அப்பா ரோமன் கேத்தலிக். நாங்கள் என்னை ஆண்டவர் ரட்சிச்ச உடனே, ஆமென், ஆண்டவர் இந்த மாதிரி பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார், என்னை விடுதலையாக்கினார். நான் பயங்கரமா குடிப்பேன், செயின் ஸ்மோக் பண்ணுவேன். என்னுடைய 18 வயதுல இயேசு என்னை தேடி வந்தார். என் கூட குடிக்கிறவன்லாம் கிறிஸ்தவ பையன். ஒரு பேர் ஸ்டீஃபன், ஒருத்தன், இன்னொருத்தன் செபாஸ்டியன். நான் 2 வருஷம் அந்த ஏரியாக்கே போல. ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு பயம், மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்துருவணும்னு. 2 வருஷம் கழிச்சு சரி அவங்களெல்லாம் ஆண்டவர்களை நடத்தலான்னு மெதுவா போய் ஸ்டீஃபன் எங்கன்னு சொன்னா 6 மாசத்துக்கு முன்னால தான் தூக்கு போட்டு செத்துட்டானா. செபாஸ்டியன் அவன் கஞ்சா குடிச்சு பைத்தியமா எங்க சுத்திட்டு இருப்பான் பாருண்ணா. லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் என்னை தாயின் கற்பத்தில் இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே முன் குறிச்சதுனால என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து என்னை கொண்டு இன்றைக்கு அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்க என்னை அவர் பயன்படுத்துவது உண்மையானால் எங்களுக்கு தெரியும், இந்த மாலையில இங்க இருக்கிற உங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து உங்களை கொண்டு இந்த தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கடைசியா அந்த சிம்சோன் ஜோமன், ஆண்டவரே எங்க அப்பா அம்மா சொன்ன போது எங்க அப்பா அம்மா திட்டினேன் இல்லை, நம்ம அப்படி தானே, எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டேன். என்ன பெருசு, எல்லாம் நல்ல போகிறான், எல்லாரும் போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னத்தை ஃபேமிலி, நான் இந்த குடும்பத்தில் ஏன் தான் பிறந்தணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் இன்னைக்கு கோமாளியாக கண்ணு போய் நிற்கிறேன். எதிர்காலம் போயிடுச்சு. எங்கள் பாஸ்டர் சொன்னப்போ கேட்கல, யூத் கேம்ப் வச்சு வந்து பேசினப்போ நான் கேட்கல. என் வாழ்க்கை அழிஞ்சிச்சு. ஆண்டவரே இப்போ நான் ஜெபம் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு சான்ஸ். என்ன வேணும்? கண்ணு வேணுமா? வேணாம். கண்ணு வேணாம். வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமா? வேண்டாம், செத்துறேன். வேற என்னடா வேணும்? வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டேன். சாகும் போதாவது உங்க சித்தத்தை செஞ்சுட்டு செத்துறேன். அந்த பலம் எனக்கு திரும்ப தரீங்களா? ஓ மை காட், என்ன ஆண்டவரியா! ஒரு மனுஷனா இருந்தா உண்மை இல்லைன்னா அவனுக்கு துரோகம் பண்ணின போடா வேலை, இப்போ என் கண்ணு முன்னால் நிற்காது. ஏன் அப்பா அம்மா கூட சொல்லிடுவாங்கல்ல. ஆனால் இவரை மாதிரி நம்ம நேசிக்க. எரேமியா 8:4 ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்றாரு, நீ அவர்களை நோக்கி சொல்லு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா, வழி தப்பி போனவங்க திரும்புறது இல்லையா. ஏண்டா விழுந்தா எந்திரா மகளே, விழுந்தா எந்திரிப்பல்ல, நீ எந்திரி, நான் உன்னை திரும்ப உயிர்ப்பிப்பேன். நான் தூசியை உதறிட்டு எழும்பு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவனா இவளா, இவன் பெரிய யூத் மீட்டிங் போனானா, ஒப்பு கொடுத்தானா, இவனான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ எனக்கு வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். சிம்சோன மாதிரி அந்த கடைசி நேரத்தில் போய் ஜெபம் பண்ண போறீங்களா? இல்லை இப்பவே
என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல போறீங்களா? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து பேச போகிறார். அண்ணன் மூலமா கர்த்தர் தொடர்ந்து பேசுவார். இன்னைக்கு ஒரு பெரிய something is going to happen this night. எனக்கு தெரிகிறது இங்க ஆவியானவர் மிகுந்த வல்லமையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு இங்க இருக்கிற எங்களை திருப்பின மாதிரி இந்த இடத்துல இருக்கிற அத்தனை வாலிபர்களையும் ஒருத்தர் ஆமென், நீங்க பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கிற சேனை வீரர்களாக அநேக வாலிப பிள்ளைங்க, கூட படிக்கிற பிள்ளைகள், ஆமென், கூட இதுவரைக்கும் நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், நீங்க அவங்களெல்லாம் ஆண்டவர் பக்கம் கொண்டு வர போறீங்க. உங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போகிறார். எல்லாரும் கண்ணு மூடி இருக்கும் போது, ஆண்டவரே என் கட்டுகளை அவிழ்த்து மற்றவருடைய கட்டுகளை நான் அவிழ்க்க என்னை பயன்படுத்துங்க. என் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கோமாளித்தனமாக இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னப்பெல்லாம் என்னமோ நினச்சேன். இந்த மாதிரி யூத் கேம்பில் வந்து பேசும்போதெல்லாம் இவங்களுக்கு வேற வேலை பொழப்பு இல்லைன்னு நினச்சேனா. நம்ம பாவம் செய்கிறது தான் ஹீரோயிசம். இங்கே அக்காமார் அழகாக சொன்னாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப், அம்மா அப்பாவுக்கு தெரியாத சாட்டு. எமில் அண்ணன் ஒரு பாட்டு பாடினாங்க, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாத உள்ளாலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இனிமேல் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுக்காகன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தினா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கையை உயர்த்துங்க. சும்மா எல்லாரும் கையை உயர்த்தக்கூடாது. கர்த்தர் என் கூட பேசினாரியா, அங்கிள் நான் இனி ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ போறேன். கையை உயர்த்துறவங்க மட்டும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துறவங்க மட்டும் எழுமி நில்லுங்க. மற்ற யாரும் எழும்பக்கூடாது. கையை உயர்த்தாதவங்க எழும்பக்கூடாது. விளையாட்டு அல்லது. கையை உயர்த்துறவங்க மட்டும் எழுமி நின்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். இனி ஒரு கூட்டம் ரத்த சாட்சியா மரிப்பதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. என் கூட ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்காரு. போற இடத்துல எல்லாம் சும்மா ஒரு சாதாரண அர்ப்பணிப்புக்கு நடத்தாத, இயேசுவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாக, செத்தாலும் சாகிறேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆண்டவருக்காக வாழுவேன், அப்படி சொல்ற ஒரு வாலிபர் கூட்டம் எனக்கு தேவை. அப்படி சொல்றவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி டீமேஜ், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உண்மையா சொல்லுங்க தம்பி, உண்மை தானே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. சொல்லுங்க தம்பி, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். உன் கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்க ஜாலியா இருக்காங்க நீ நினைக்கிற. என் பிள்ளைங்க பெரியவ 10th படிக்கிறா, சின்னவன் 9th படிக்கிறா. பெரியவங்க என் பிள்ளைங்க காஸ்பல் சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்துறாங்க. ஒரு டைம் ஒரு பிள்ளை 9th படிக்கும்போது கிளாஸ்மேட் வந்து சொன்னாலாம், எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, செத்து போயிரு செத்து போயிரு செத்து போயிருன்ட்டு. கடவுள் தான் என் கூட பேசுறாரு போல இருக்குன்னு இவ சொல்லியிருக்கிறா. இல்லை, கடவுள் அப்படி பேச மாட்டார், பிசாசு தான் அப்படி பேசுவான்னு அவளை இயேசுக்குள்ள நடத்தினா. இந்த மாதிரி plenty of witnesses. நான் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ திஸ் ஈவினிங். தம்பி, உன் கூட இருக்கிற தம்பி ஃப்ரெண்ட்ஸு, அவன் உன் கூட ஜாலியாக விளையாடுறன்னு நினைக்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவன் உயிரை எடுக்க தற்கொலையின் ஆவிகள் இன்னைக்கு பயங்கரமாக கிரியை செய்கிறது. அவன் நரகத்துக்கு போனான்னா உன் வேற சொல்லிட்டு தானே போவான். கூடவே இருந்தானே, சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னானே, கிறிஸ்டியனா இருந்தானே, இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லலையே அப்படின்னு உன்னை நினைச்சிட்டே நரகத்துல புலம்பானேப்பா. இன்னொரு சரணத்தையும் பாடி முடிச்சிடலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆத்தும பாரத்தை தாருமையா.
அபிஷேகத்தால் என்னை பாடுங்க பாடுங்க தம்பி. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் சொல்லுங்க, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தால். உண்மையா சொல்றீங்களா தம்பி தங்கச்சி? உண்மையா சொல்றீங்களா? இயேசுவுக்காக ஒரே வாழ்க்கை. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பிள்ளைகளோட பேசுங்கப்பா. 110வது சங்கீதத்தில் சொன்ன மாதிரி உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே ஒரு யவன ஜனம் உமக்கு பிறக்க போகிறது. அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் யூத்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யவன ஜனம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சாயர்புரத்தில் ஆண்டவரே ஒரு யவன ஜனம் பிறந்திருக்கிறது. ஒரு பெரிய சேனையை கர்த்தருக்காக எழுப்புறீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரம் இவர்களை பிடித்து நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த ஒப்பு கொடுத்தல் மரண பரியந்தம் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையில உண்மையா இருக்க, எந்த பிசாசு சோதனை எந்த வடிவில் வந்தாலும் இயேசுவுக்காக நிற்க இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்க மத்தியில் கிரியை செய்யுங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.